ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், சரியா? நிறைய வீடியோஸ் எதுக்கு பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி கிடையாது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங், சரியா? அந்த கவுன்சிலிங் நம்ம பிடிச்சிருக்கே கொஞ்சம் லேட் ஆகும், சரியா? அதனால் நம்ம சேனலோட சொல்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னாச்சு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் எந்தெந்த காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, எவ்வளோ பேர்த்த இன்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல், சார் எந்த ப்ரைவேட் காலேஜுக்கு போனாலும் 3 லட்சம் ஃபீஸ் சொல்கிறாங்க, இல்லை 2 லட்சம் 2.5 லட்சம் ஃபீஸ் சொல்கிறாங்க சார், ஆனால் என்னால் ஒரு 1.5 லட்சம் தான் சார் பண்ண முடியும் ஹாஸ்டலோடு சேர்த்து, அப்படி ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கா சார் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதாவது காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1.5 லேக்குள்ளே என்னாச்சு பார்த்தா முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, மொத்தமாக நமக்கு வந்து 28 காலேஜ் இருக்குது. அதில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ இன்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரியா? இப்போ ஆதிபராசக்தி, சரியா? ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 117 சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. தந்தை ரோவர், சரியா? இது பெரம்பலூர் இருக்கக்கூடிய காலேஜ் 112 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வானவராயன், சரியா? பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ் 130 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, அதாவது சிஏடி கேட் காலேஜ்னு சொல்லுவாங்க, 122 பேர்த்த இன்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஜிபி, சரியா? காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நாமக்கல்லில் இருக்குது, 108 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. இமயம் இன்ஸ்டியூட் திருச்சியில் இருக்குது, 108 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ், சரியா? தஞ்சாவூரில் இருக்குது, 90 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. டான் போஸ்கோ, சரியா? காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ராணிப்பேட்டில் இருக்குது, இங்கே 103 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. ஜேகேகேஎம் காலேஜ் வந்து ஈரோட்டில் இருக்குது, 117 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சரியா? இங்கே 117 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. ஜேஎஸ்ஏ, சரியா? ஒரு ஐக்கர் அப்படி இருக்கக்கூடிய காலேஜ் ஜேஎஸ்ஏ காலேஜ். அதில் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். 114 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ராமநாதபுரம் 57 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. சேது பாஸ்கரா அக்ரிகல்ச்சர் காலேஜ், சரியா? சிவகங்கையில் இருக்குது, 98 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. எஸ்ஆர்எஸ், சரியா? திண்டுக்கல்லில் இருக்குது, 98 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. தங்கப்புலம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தென்காசியில் இருக்குது, 108 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸு கிருஷ்ணகிரியில் இருக்குது, 108 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ் 94 பேர் என்னாச்சு பார்த்தா இன்டேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாலந்தா, சரியா? நாலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திருச்சியில் இருக்குது, 62 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. இந்த காலேஜும் நல்ல காலேஜ், நாலந்தா காலேஜ். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருநெல்வேலி 82 பேர். அதுக்கப்புறம் ஃபாலர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு 108 பேர். அதுக்கப்புறம் அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவண்ணாமலை 108 பேர். தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரம்பலூரில் இருக்குது, 112 பேர். மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 108 பேர், சரியா? அதுக்கப்புறம் புஷ்கரம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் புதுக்கோட்டை 112 பேர். எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி திருச்சி, சரியா? 108 பேர். ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருவள்ளூர் 69 பேர். மொத்தம் நமக்கு பார்க்கும்போது வெறும் 2670 சீட்டு மட்டும்தான் இருக்குது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ எவ்வளோ இதில் வந்து பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, இப்படி தனித்தனியாக பிரியும். அப்போ உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட் தான் இருக்குது. அதனால தான் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சரியா? அப்போ ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஹார்டிகல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு கொடுப்போம், சரியா? இப்போ ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் இருக்குது, அங்கே 103 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. ஆர்விஎஸ் பத்மாவதி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செம்பட்டியில் இருக்குது, 33 பேரை இன்டேக் பண்ணுறாங்க, சரியா? இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, நல்ல காலேஜ் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.